ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் ஹெரால்ட். ஸோ மைக்ரோ சிலபஸோட ஜிஎஸ் பார்ட் 3 அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் இந்த எக்கனாமியில் நம்ம ரெண்டு ஆஸ்பெக்டாக ரெண்டு வீடியோவாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எக்கனாமி, அது கூட வந்து நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நான் உள்ளே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து பியூர்லி அக்ரிகல்ச்சர். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸ் வந்து ஜென்ரலாக மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதாவது எக்கனாமி, பாலிட்டி, என்விரான்மெண்ட் மாங்குமாங்கன்னு படிப்போம். முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஒரு ஏரியா வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ அதை நம்ம பெருசாக கண்டுக்கவே மாட்டோம். பட் கொஷின்ஸ் வந்து நிறைய அங்கேருந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். அதனால் நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம செகண்ட் வீடியோ எடுத்துருக்கேன். எவ்வளோ எலாபரேட்டாக இருக்குங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்கனாமிக்கில் உள்ளே போயிடலாம். ஸோ எக்கனாமி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட் வந்து நேஷ்னல் இன்கம் அங்கேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஸோ நேஷ்னல் இன்கம்னா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன. ஸோ அந்த நேஷ்னல் இன்கமில் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டாக இருக்கட்டும், அல்லது நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெட்டு நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஜிடிபி பற்றி படிக்கிறப்போ ரியல் ஜிடிபினா என்ன, நாமினல் ஜிடிபினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது கூட இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அண்ட் பர்சனல் இன்கம்னா என்ன, நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் மெத்தட் என்னென்ன. ஸோ மொத்தம் வேல்யூ ஆடட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்கம் மெத்தட் ஒன்று இருக்கும், அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ரீசெண்டாக இந்த ஜிடிபி மெஷர்மெண்ட்ஸை எப்படி வந்து ஜிடிபி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஜிடிபியை சுற்றி நடக்கிற டிபேட்டு, அதர் இண்டிசஸ் எப்படி இதை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா எக்கனாமிக் க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, இது ரெண்டுக்கு இருக்க கம்பேரிசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற இண்டெக்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது. இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அண்ட் வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அதே மாதிரி ஐஹெச்டிஐ, இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதே மாதிரி க்ரீன் ஜிடிபி, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ், அதே மாதிரி ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ், ஜெனுவன் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ், இண்டிகேட்டர். ஸோ இந்த மாதிரி சில இண்டெக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ்லையும் உங்களுக்கு கேட்பாங்க. மீன்ஸ் ஆன்சர் ரைட்டிங்னு என்ன பண்ணலாம், மிக்ஸ் பண்ணி எழுதிக்க முடியும். அண்ட் செகண்ட் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்ரி பாலிசி அண்ட் சென்ட்ரல் பேங்க். ஸோ சென்ட்ரல் பேங்க்னா என்ன, பேங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தனி ஏரியாங்க. பட் அந்த மானிட்ரி பாலிசியை பற்றி நீங்கள் பார்க்குறதுனா சென்ட்ரல் பேங்க்னா என்ன அப்படிங்கிறது அந்த பேசிக்ஸ் நமக்கு தேவைப்படும். அதனால் சென்ட்ரல் பேங்க்னா என்ன அப்படிங்கிறது பேசிக் லெவலில் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக மானிட்ரி பாலிசிக்குள்ளே போக போகிறோம், அதோட ஃபங்க்ஷன். ஸோ மானிட்ரி பாலிசி ப்ரீ ரிஃபார்ம் எரான், அதாவது எல்பிஜிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, போஸ்ட் ரிஃபார்ம் எரான், எல்பிஜிக்கு அப்புறமா இப்போ வரல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மானிட்ரி பாலிசியோட டெஃபினேஷன் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்ரி பாலிசி, மானிட்ரி பாலிசியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் இருக்கிற டூல்ஸ் என்ன, ஒன்று குவான்டிடேட்டிவ் மெத்தட், இன்னொன்று குவாலிட்டேட்டிவ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மானிட்ரி பாலிசியில் இருக்கிற லிமிடேஷன்ஸ், அண்ட் தென் உர்ஜித் பட்டேல் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் என்னென்ன, அண்ட் தென் மானிட்ரி பாலிசி கமிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ளேஷன் எப்படி வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும் இந்த யூனிட்டில் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹோலிஸ்டிக்காக. அண்ட் தென் ஃபிஸ்கல் பாலிசி இன் இந்தியா. ஸோ ஃபிஸ்கல் பாலிசியை நம்ம எப்படி வந்து அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் மீன் பை எக்ஸ்பெண்டிச்சர், வாட் இஸ் மீன் பை ரெவன்யூ. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கூட இப்போ முதல்ல கூட நம்ம கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அது ஃபுல்லாக இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு வந்தது. ரெவன்யூ டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட், அதாவது பட்ஜெட்டரியில் இருக்க டெஃபிசிட்ஸ் என்னென்ன. ஸோ ரெவன்யூ டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட், பிரைமரி டெஃபிசிட், டெஃபிசிட் ஃபினான்சிங், இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கூட பேலன்ஸ் ஷீட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது கூட ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்னா என்ன, அண்டு சென்ட்ரல் ஸ்டேட்டில் இவங்க நடுவில் நடக்கிற ட்ரான்ஸ்ஃபர்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி வந்து அவங்களோட ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற இந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஃப்ரம் அப்போயிருந்து நம்ம இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. வேட் எல்லாம் போட்டிருப்பாங்களே. ஸோ அப்போ இருந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், எப்படிலாம் சிஸ்டம் மாறி இருக்குது அப்படின்னு. பட் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஒரு தனி யூனிட்டாகவே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த டாக்ஸேஷன் அப்படின்னு போனீங்கன்னா ஸோ இந்த ஒவ்வொரு யூனிட்லையுமே இதில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்கனாமியில் மேக்ஸிமம் என்ன தான் கரண்ட் அஃபேர்ஸை நமக்கு லிங்க் பண்ணி தான் நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ டாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப அதோட மீனிங், அதில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது, ஸோ டாக்ஸேஷனில் இருக்க அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஸோ டாக்ஸேஷன் வந்து எப்படி வந்து மொபைலைசேஷன் பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்தியாவில் டேக்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது, இப்போ கரண்ட் டாக்ஸேஷன் பாலிசி என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, கரண்ட் டாக்ஸேஷன் பாலிசின்னு இந்தியா, அதே மாதிரி சப்சிடி எப்படி கொடுக்குறாங்க, டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே டேக்ஸ்லேயே பார்க்குறப்போ உங்களுக்கு டேரக்ட் டேக்ஸ், இன்டெரக்ட் டேக்ஸ் அப்படின்னு நமக்கு பிரியும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டி, அதோட ப்ராக்ரஸ், இப்போ வந்திருக்க கரண்ட் ட்ரெண்ட் என்ன, அதே மாதிரி டாக்ஸேஷனில் ரெட்ரோஸ்பெக்டிவ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுக்குள்ள சில பழைய இது கரண்ட் அஃபேர்ஸ் அப்போது இப்போ வந்து பட் நியூஸில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ டேரக்ட் டேக்ஸ் கோட் பில்னா என்ன, டேக்ஸ் எவேஷன்னா என்ன, டேக்ஸ் அவாய்டன்ஸ்னா என்ன, டிடிஏஏ டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னா என்ன, ரவுண்ட் ட்ரிப்பிங்னா என்ன, டேக்ஸ் டெரரிசம்னா என்ன, டேக்ஸ் ஹெவன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி
நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மணி அண்ட் பேங்கிங் அப்படின்னு போகிறப்ப மணினா என்ன, பேங்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மணியோட டெஃபினிஷன், அது எத்தனை கைண்ட்ஸாக இருக்குது, மணி சப்ளை இந்தியாவில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ தான் நம்ம பேங்கிங்குள்ளே போகிறோம். பேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் மெத்தட் என்னென்ன, இப்போது இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமோட ஓவர்வியூ என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி அதோட காம்போனன்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், அதர் அப்படின்னுங்கிற கேட்டகரியில் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன், இன்டர்மீடியேட்ஸ் இருப்பாங்க, நான் இன்டர்மீடியேட்டும் இருப்பாங்க. ஸோ இவங்க என்னங்கிறத டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் அசட்ஸ் என்னென்ன, ஸோ இதில் கால் மணி, ஸோ நோட்டீஸ் மணி, டேர்ம் மணி, டி பில், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ப்ரிலிம்ஸ்லையும் நமக்கு கேட்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் எப்படியெல்லாம் இருக்குது, ஸோ கேபிட்டல் மார்க்கெட் எப்படி ஃபினான்ஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க, மணி மார்க்கெட் எப்படி பண்ணுறாங்க, அதுமாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் எப்படி ஃபினான்ஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க, கிரெடிட் மார்க்கெட் எப்படி ஃபினான்ஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு பேண்டமிக் டைமில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஜென்ரலாக இருக்க இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஸோ இப்போ தான் நம்ம இதுக்குள்ளே போகிறோம், பேங்கிங்குள்ளே போகிறோம். ஸோ இந்தியாவில் பேங்கிங்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அவங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஸோ பேங்கிங் எப்படி எங்கேருந்து ஆரிஜின் ஆனிச்சு, ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் பேங்க் இருக்குது. ஸோ சென்ட்ரல் பேங்க் இருக்கும், கமர்ஷியல் பேங்க் லைக் வந்து எஸ்பிஐலாம் இருக்காங்களே. ஸோ கமர்ஷியல் பேங்க்கில் ஒரு விங்கு தான் பப்ளிக் செக்டர் பேங்க். ஸோ அதில் எஸ்பிஐ, ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஹெச்டிஎஃப்சி, ஃபாரின் பேங்க் சிட்டி பேங்க். ஸோ இவங்களாம் வந்து அந்த கமர்ஷியல் பேங்க் கீழே வருவாங்க. ஸோ டைப்ஸில் சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க், ஸோ ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க், லோக்கல் ஏரியா பேங்க் இருக்காங்க, ஸ்பெஷலைஸ்டு பேங்க் லைக் சிட்பி பேங்க், நபார்டு எல்லாமே இருக்காங்க. அண்ட் தென் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்காங்க, அண்ட் பேமெண்ட் பேங்க் லைக் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இருந்தாங்களே. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேங்க் கீழே வரும். அதுக்கப்புறம் பேங்க்ஸ் எப்படி வந்து நேஷனலைசேஷன் பண்ணாங்க, எத்தனை பேங்க்ஸை பண்ணி வச்சிருக்காங்க, இப்போ கரண்ட்டில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேங்கிங்கில் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் என்னென்ன, ஸோ நரசிம்மன் கமிட்டி 1, 2 என்ன சொன்னாங்க, நச்சிகத்மூர் கமிட்டி என்ன சொன்னாங்க, பிஜே நாயக் கமிட்டி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நியூவாக ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கான க்ரைட்டீரியா என்ன. அதே மாதிரி என்பிஎஃப்சின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், நான் பேங்கிங் இன்ஸ்டியூஷன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ யார் இவங்களை ரெகுலேட் பண்ணுற ரெகுலேட்டர்ஸ், இவங்க யாரெல்லாம் ரெகுலேட் பண்ணுவாங்க, இவங்க ரெகுலேட் பண்ணுறப்போ அதில் இருக்கிற பிரச்சனை என்ன, ஸோ உஷா தோரத் கமிட்டி என்ன சொன்னாங்க, ஸோ ஆர்பிஐ என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கு ரிகார்டிங் த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப மேஜரான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் இந்த பிஎம்ஜேடிஒய் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், இல்லை பேமெண்ட் பேங்க்கு, ஸ்மால் பேங்க்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் உங்களுக்கு உள்ளே வந்திருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் அவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கீம்ஸை லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி நான் பர்ஃபார்மிங் அசட்னா என்ன, அதோட கேட்டகரிஸ் என்ன, அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், ரீசெண்டாக நடந்த இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன, ஸோ என்பிஎன் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். அதே மாதிரி வாட்ஸ் மீன் நியூ பேங்க் ஒரு பேட் பேங்க், ஸோ இந்தியாவில் இன்சூரன்ஸ் செக்டர் எப்படி இருக்குது, ஸோ அதே மாதிரி பேங்க் ப்ரைவேடைசேஷன்னா என்ன, ஸோ டிசிபிஸ் அதாவது டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்போர்ட் பேங்க்ஸ்னால் என்ன, டிசிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது இவ்வளோ ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பண்ணணும், பேங்கிங்க்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து போகிற ஏரியா பட்ஜெட்டிங். ஸோ பட்ஜெட்னா என்ன, ஸோ யூனியன் ஆஃப் இந்தியாவோட பட்ஜெட் என்ன, எக்கனாமிக்ஸ் சர்வேனா என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்தியாவை பற்றி அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம படிப்போம்ல. ப்ரிலிம்ஸ் போகிறது முன்னாடி பட்ஜெட்டே எக்கனாமிக்ஸ் சர்வே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இது வந்து கொஷின்ஸ் நமக்கு ஒரு 3 to 4 கொஷின்ஸ் நமக்கு எப்பயும் கன்வெர்ட் ஆகும், மேக்ஸிமம் சொல்கிறேன். அடுத்து பட்ஜெட்டோட காம்போனன்ட்ஸ். ஸோ பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க, ரெவன்யூ அக்கௌண்ட்னா என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன, ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒரு பட்ஜெட் எப்படி வந்து எனாக்ட் பண்ணுறாங்க, பட்ஜெட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, டிஸ்கஷன் எப்படி நடக்கும் ஜென்ரலாக, அதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்டல் கமிட்டி வந்து எப்படி ஸ்க்ரூட்டினி பண்ணுறாங்க, டிமாண்ட் ஃபார் கிராண்ட்னா என்ன, அப்ரோப்ரியேஷன் பில்னா என்ன, ஃபினான்ஸ் பில்னா என்ன, ஸோ பாலிட்டி கூட லிங்க் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். அதே மாதிரி பட்ஜெட்ரி ப்ராசஸில் இருக்கிற வீக்னஸ் என்னென்ன, ஸோ பட்ஜெட்ரி ரிஃபார்ம்ஸ் என்ன, ஸோ பட்ஜெட் வந்து எப்படி எவாலுவேஷன் ஆனிச்சு, அதே மாதிரி லைன் ஐட்டம் பட்ஜெட் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட், அவுட்கம் பட்ஜெட், ஜீரோ பேஸ்டு பட்ஜெட், ஜெண்டர் பட்ஜெட்டிங், பட்ஜெட்டிங், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. இதுவும் நம்ம பட்ஜெட்டிங் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் அடுத்து இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷனோட டெஃபினிஷன் என்ன, அதோட டைப்ஸ் என்ன. ஸோ இன்ஃப்ளேஷனோட டைப்ஸ் வந்து ரேட்டை வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க, காசஸ் வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க, அது என்ன. அப்போ இதுக்கு இன்ஃப்ளேஷனுக்கு என்னென்ன காசஸ், அதோட இம்பேக்ட் என்ன. ஸோ இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம கர்வ் பண்ணணும், அதை குறைக்கணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். அந்த மாதிரி மெஷர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வரப்போ என்ன பண்ணணும். ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்ன, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்ன சொல்லுது, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்ன சொல்லுது, சர்வீஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்ன சொல்லுது. அது மாதிரி ரீசெண்டாக பாலிசிஸ் வந்து இன்ஃப்ளேஷனுக்காக எதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா அந்த மெஷர்ஸ் வந்து நம்ம போடணும். ஸோ அப்படி தான் அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ இவங்களோட அட்வான்டேஜ் என்ன, ஸோ இவங்களோட அப்ரிஹென்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அகென்ஸ்டாக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதுவுமே வந்து ஒரு மேஜரான ஏரியாங்க. இது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன்லேயும் வரும் நமக்கு, இங்கேயுமே நமக்கு என்ன ஆகும் கவர் ஆகும். ஸோ ஒன்னோட ஒன்று இன்டர்ரிலேட்டாக வரும், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்லையுமே
அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸில் இது கவர் பண்ணுவாங்க. ஸோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் எப்படி இருந்தது, டூரிங் அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் எப்படி இருந்தது, டூரிங் இண்டிபெண்டன்ஸில் எப்படி இருந்தாங்க, அவங்களோட சேலஞ்சஸ், ஃபீச்சர்ஸ், அதுமாரி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு போகிறப்ப இங்கே 2ஆக பிரியும். ஒன்று வந்து ஆஃப்டர் எல்பிஜி, இன்னொன்று பிஃபோர் எல்பிஜி. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் இந்த ஏரியாவை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க இஷ்யூஸு, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் சோஃபார். எப்போனா இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்குள்ளே அக்ரிகல்ச்சர் ஒரு டாபிக் வரும். இதை நான் தனியாக என்ன பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஃப்ரேம் பண்ணி தரேன். அக்ரிகல்ச்சருங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய டாப்பிக்கு, குட்டி டாபிக் இல்லை. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசினா என்ன, ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சர்வீஸ் எப்படி இருந்தது, அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்தியாவில் எத்தனை ஃபேஸஸாக இருந்தாங்க, எப்படிலாம் பண்ணாங்க, இப்போ நம்ம இந்த அளவு வந்திருக்கோன்னா அதுக்கான காரணம் என்ன, எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி டெவலப்மெண்ட் பிளானிங்னா என்ன, ஒரு நேச்சர் அண்ட் அப்ஜெக்டிவ் என்ன, நேருவோட மஹலனோபிஸ் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு இங்கே வந்து கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? அது மாதிரி அக்ரேரியனை எப்படி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, ஸோ இதுவுமே அக்ரிகல்ச்சரில் கவர் ஆகும். ஸோ இந்த டெவலப்மெண்ட் பிளானிங்கில் ஸ்டேட்டோட ரோல் என்ன. அதுக்கப்புறம் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து நமக்கு 1960லேயும் 1990லேயும் வந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்ததில் அப்போது என்னென்னலாம் வீக்னஸாக இருந்தது 1991 பாலிசிஸில் அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ் நமக்கு வந்திருக்கும். என்னென்ன ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ் எப்போ நடந்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி IMF வேர்ல்டு பேங்க் நமக்கு என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க எல்பிஜி டைமில், ஃபுல்லாக இது எல்பிஜி தான் எக்கனாமிக் கிரைசிஸ் பற்றி பேசணும்னா. அதுமாதிரி USSR எப்படி விழுந்தாங்க, அதில் நம்மளோட இம்பாக்ட் என்ன. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ரீசன்னால தான் நமக்கு என்ன ஆகும், இந்த நியூ எக்கனாமிக் பாலிசின்னு ஒன்று போயிருப்பாங்க எல்பிஜி. ஸோ லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், ஒன்றுக்கும் அதோட மீனிங் என்ன, அதோட ஃபீச்சர் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ குளோபலைசேஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அது வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியில் எப்படி எஃபெக்ட் ஆனிச்சு, இதெல்லாம் மெயின்ஸில் நமக்கு கொஷின்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப அதில் வந்து ஸ்மால், மீடியம், மைக்ரோ எல்லாமே என்ன ஆகும், உள்ள கவர் ஆகும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் கிரைசிஸ், ஸோ இதுக்குள்ளே இங்கே பாருங்களேன், டோட்டலாக இந்த ரிஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதாவது இன்றைக்கி எப்படி இந்த எக்கனாமியை இப்போ நம்ம 2025 இருக்கோம்ல, எப்படி வந்து இந்தளவு டெவலப்மெண்ட்டாக இருக்குது. அப்போது அந்த ரிஃபார்ம்ஸோட எஃபெக்ட் என்ன, அதை பற்றி அசஸ்மெண்ட் எடுக்கணும். எடுத்தால் தான் நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும், க்ரோ ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிஃபார்ம்ஸோட அசஸ்மெண்ட்டு, அதே மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ரைவேடைசேஷன், எப்படி இப்போ எல்லாத்தையும் ப்ரைவேடைசேஷன் கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, வெளியில் வந்து பாலிடிக்ஸ் நிறைய நடக்கும், எல்லாத்தையும் ப்ரைவேட் ஆக்குறாங்க. பட் ஏன் ஆக்குறோம், எதுக்கு ஆக்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து புரியும். ஸோ அதே மாதிரி நியூ மேனுஃபேக்சரிங் பாலிசினா என்ன, இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ்னால் என்ன, SEZனா என்ன, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கூட இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அதே மாதிரி சேஞ்சஸ் அண்ட் தர் எஃபெக்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், எப்படி வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் நம்ம ப்ரீ இண்டஸ்ட்ரியல், டூரிங் நேஷ்னல், அதாவது நியூ எக்கனாமிக் பாலிசி, அதே மாதிரி கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு பார்க்குறப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் IRDA 1951 வரும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பாலிசி IPR ரெசல்யூஷன் இருக்குல்ல, ஸோ 1956. அதே மாதிரி மோனோபோலிஸ் கமிஷன் இருக்கும். அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் 1973 உள்ளது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் 1977, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் 1980, இதெல்லாம் வரும். இதோட ஃபீச்சர் என்ன, அதை பற்றி நம்ம அசஸ்மெண்ட் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த NEP 1991, ஸோ நியூ எக்கனாமிக் பாலிசி எடுத்துருந்தோம்ல LPG, ஸோ அந்த LPG அதோட அசஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கூட அடுத்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்னென்னலாம் பண்ணாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்தியாவில் எப்படி இருந்தது, அதே மாதிரி இபிஸ் ப்ராஜெக்ட்டு, மேக் இன் இண்டியா, நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2011, டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடர், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரிஞ்சால் தான் நமக்கு ஹோலிஸ்டிக்காக எது கம்ப்ளீட் ஆகும், இந்த ரிஃபார்ம்ஸ், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். அடுத்த யூனிட்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் செக்டார் அண்டு கரன்சி, எக்ஸ்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்டு ஃபாரின் ட்ரேட். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் வந்து UPSC ஆஸ்பிரண்ட் பெருசாக படிக்க மாட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்டர்னல் செக்டார்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்கனாமியில் எத்தனை டைப் இருக்குது, க்ளோஸ்டு எக்கனாமி, 2 ஓப்பன் எக்கனாமின்னு இருக்கும். அதே மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கொஷின் கேட்டுதாங்க பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன, அதில் கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன. அதே மாதிரி இந்தியன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன. அண்ட் தென் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும். ஸோ ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன, ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் பற்றி படிக்கிறப்போ ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து எப்படி வந்து நமக்கு டிட்டர்மைன் பண்ணுறாங்க
அதே மாதிரி இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட் என்ன, ஃபாரின் கேபிட்டல் எப்படிலாம் வந்து நம்ம கெயின் பண்ணுறோம், அது மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், அதுமாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் கேபிட்டல் அண்டு கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டினா என்ன. ஸோ பிரெட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஸோ அதில் தான் வேர்ல்டு பேங்க் IMFலாம் வருவாங்களா. ஸோ இவங்களை பற்றி நம்ம என்னது எக்கனாமியில் ரொம்ப மேஜரான ரோல் இவங்க. ஸோ படிக்கணும். அண்ட் தென் WTOங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்ங்க, ஹியூஜ் டாபிக். இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ADB, NDB, பிரிக்ஸு, AIB, ஸோ இதுவும் நம்ம படிச்சுக்கணும். அதேமாதிரி குரூப்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இந்தியா எதுலாம் இன்வால்வ் ஆகிருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் என்ன, அதோட ஃபோர்காஸ்ட் என்னங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து எக்ஸ்டர்னல் செக்டார் அண்டு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் பேஸ் பண்ணி நம்ம படிக்க வேண்டியது. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் அப்படிங்கிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எதனால் தேவைப்படுது, ஏன் நீட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அதேமாதிரி சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம மெஷர்ஸ் எடுக்கிறோம், அதே மாதிரி கேபிட்டலுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாடல்ஸ் யூஸ்ட் இன் பிளானிங் ப்ராசஸ். நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற மாடல் என்னென்ன மாடல். ஸோ ஹரோடு டோமர் மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஃபுல்லாக. ஸோ மஹல்நோபிஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், ஸோ மஹல்நோபிஸ் மாடல்னு சொல்லுவோம். அது மாதிரி பிளானிங் மாடல் இந்தியாவில் எப்படி வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எப்படி ஃபினான்ஸ் கிடைக்குது, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுல இருக்கிற இஷ்யூஸ் என்ன, கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எடுத்த மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எடுக்க சொல்லியிருப்பாங்க. இது கூட இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன. அதே மாதிரி EPC மாடல் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த EPC மாடலுக்கும் PPC மாடலுக்கும் இருக்கிற PPP மாடலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் ஸ்விஸ் சேலஞ்ச் மாடல், அப்புறம் ஹைப்ரிட் ஆன்யூட்டி மாடல். ஸோ இந்த மாடல்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அதே மாதிரி மாடல்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராங்க, ஏன், ஒய், அதோட ஃபார்ம்ஸ் என்ன, ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, FIIனா என்ன, ஸோ ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்னா என்ன. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ்க்குள்ள நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் எப்படி மொபைலைசேஷன் பண்ணுறாங்க, அப்போ ரிசோர்ஸில் எத்தனை டைப் இருக்குது, ஸோ அது ஃபிசிக்கல் கேபிட்டல்னா என்ன, ஃபினான்ஷியல் கேபிட்டல்னா என்ன, எதனால் ரிசோர்ஸை நம்ம மொபைலைசேஷன் பண்ணுறோம், அதுக்கான நீட் என்ன, போலீஸ் ஸ்டேட்னா என்ன, டெமோக்ராட்டிக் வெல்ஃபேர் ஸ்டேட்னா, இதெல்லாம் எஸ்ஏ அண்டு எத்திக்ஸுக்கு வந்து பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட் எடுத்து எழுத. அதே மாதிரி ரிசோர்ஸ் எப்படி வந்து நம்ம மொபைலைசேஷன் பண்ணால் அதுக்கான சோர்ஸ் என்ன, பப்ளிக்காகவும் ப்ரைவேட்டாகவும் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 5 இயர் பிளான், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இது TNPSCலேருந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓவர்தி இந்த 5 இயர் பிளான் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பட்ஜெட்ரி ரிசோர்ஸ், ஸோ டேக்ஸ் என்ன, நான் டேக்ஸ் ரெவன்யூனா என்ன, எல்லா ஆஸ்பெக்ட்டும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அதேமாதிரி ரோல் ஆஃப் பப்ளிக் டெப்ட் இன் ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த மார்க்கெட்லேருந்து எப்படி பாரோ பண்ணுறோம், லோன்ஸ்னால் என்ன, கிராண்ட்ஸ்னால் என்ன. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசிஸ் இன் ரிசோர்ஸ் மொபைலைசேஷன். இப்போ எல்லாமே நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் தான் நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த ரிசோர்ஸை எப்படி மொபைலைசேஷன் பண்ணுறாங்க, ஸோ அதில் இருக்கிற பப்ளிக் டெப்ட்டோட ரோல் என்ன, இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டாப்பிக்கில் கேட்குறாங்க. அதேமாதிரி பாருங்கள் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரோல் என்ன, எதுக்கு, ரிசோர்ஸை மொபைலைசேஷன் பண்ணுறதுக்கு. ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் ஒன்று லிங்க் தான். அதே மாதிரி மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸு அவங்க எப்படி ரிசோர்ஸ் மொபைலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ வந்து படிக்கணும். ஓகேங்களா. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு போகிறப்ப நமக்கு மெயினாக ரோடு, ரயில்வே, இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் இருக்குது, சிவில் ஏவியேஷன், போர்ட்ஸ், ஷிப்பிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒன்று நம்ம பார்க்கணும். ஸோ ரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இனிஷியேட்டிவ், வே ஹெட் என்ன பண்ணணும், அது மாதிரி க்ரீன் இனிஷியேட்டிவ்னா என்ன, இனிஷியேட்டிவ், ஸோ நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட ஏதாவது ரோடு கனெக்டிவிட்டி போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ராகேஷ் மோகன் கமிட்டி இருக்குது. ஸோ அது என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ரயில்வேஸ்னால் ரோலிங் ஸ்டாக்னா என்ன, DFCனா அதாவது டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர்னா என்ன, கமிஷன் ஆஃப் ரயில்வே சேஃப்டி, அதே மாதிரி கமிட்டிஸ் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதை பற்றின என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க சேலஞ்சஸ், சஜஷன், கீ இஷ்யூஸ் இப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிவில் ஏவியேஷன்னா அதில் இருக்க ஏஜென்சிஸ் என்னென்ன, அதில் இருக்க சேலஞ்சஸ், ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படின்னு போகிறப்போ நேஷனல் மெரைன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, கோஸ்டல் ஷிப்பிங்னா என்ன, இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸு, ஸோ அதுவும் இந்த இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டும் ஒன்னோட ஒன்று லிங்க்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் படிக்கிறப்ப நேஷனல் வாட்டர் வேனா என்ன, ஸோ நேஷனல் வாட்டர் வே 1 எங்கே இருக்குது, 2 எங்கே இருக்குது, 3 எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் படிங்க. அதே மாதிரி ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்கள பற்றி தெரிஞ்சுங்க. ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தெரிஞ்சுங்க இந்தியாவில். அதே மாதிரி இதில் இருக்க கீ டெவலப்மெண்ட், சேலஞ்சஸ், அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்
அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்கள் செக்டார்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருக்குது, பவர் இருக்குது, டெலிகாம் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எனர்ஜியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள் இருக்கும். எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக்ங்க. ஸோ நீங்கள் சோலார் எனர்ஜினே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலே பல ஸ்கீம்ஸ் இருக்குது. ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் சோலார் மிஷனில் ஆரம்பித்து உங்களுக்கு சோலார் கிரிட்டு கொடுக்குற வரலும் உங்களுக்கு வீட்டில் பண்ணியிருக்காங்களே. ஸோ அது வரலுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக படிக்கணும். எனர்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப மெயினான ஏரியா. எப்படி அக்ரிகல்ச்சர் பெரிய டாப்பிக்கோ அதே மாதிரி எனர்ஜியும் தனி டாபிக். ஒருவேளை உங்களுக்கு எனர்ஜி பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் வேணும்னா நீங்கள் எனர்ஜின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனர்ஜி பற்றி தனியாகவே அது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து இந்த எக்கனாமிக்ஸை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஓவர்வியூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பிரிச்சுக்கிறது மேஜராக 12 யூனிட்ஸ். இன்னொன்று புரிஞ்சுக்குங்க, நம்ம வந்து இது இப்படி பிரித்தா நம்ம படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நம்ம பிரிச்சிருக்கோம். பட் ஆனால் இதில் நான் கொடுத்துருக்க சப்டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறப்ப வேறு எங்கே ஏதோ ஒரு இடத்துல WTO பற்றி படிச்சிருங்க, முடிச்சிருங்க. FDA பற்றி ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருங்க. நீங்கள் இங்கே தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல பட் ஆனால் படிச்சிருங்க. பட் இந்த மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் எக்கனாமிக்ஸ் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்விரான்மெண்ட்டை பற்றி அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்குது, அண்ட் தென் வந்து என்விரான்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.